உலகமெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். வெளிநாட்டில் ஒரு முக்கிய மந்திரி அரெஸ்ட் ஆவார். எதிர்பார்க்க முடியாது, யாருமே எதிர்பார்க்க மாட்டேன். இவரான எதிர்பார்க்காத ஒருத்தருக்கு பிரச்சனை வருதை பார்க்க போறோம். மும்பையில் ஒரு அரசியல் பிரச்சனை வரும். அதில் ஒருத்தருக்கு பிரச்சனை ஆக போகுது. அது இல்லாமல் ஒரு கிடங்கு, அது ஒரு பெரிய கிடங்கா இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு பிரச்சனை ஆகுது. ஒரு மேம்போல வந்து ஒரு விரிசல் ஆக போகுது. எதிர்பார்க்காத நாத்துல ஒரு பெரிய வெள்ளம் போகுது. வடநாட்டில் வந்து ரொம்ப பெரிய வெள்ளம் வர்றதை பார்க்க போறோம். பெங்களூர்ல ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க. அது மூலியமா சில பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு நாட்டில் வெள்ளையனோட கண்ட்ரியில மிகப்பெரிய இது வந்து சுதந்திரம், அதாவது பனி சுதந்திரம். அது இருளாவே இருக்கும். அது நைட்டா இருக்கிறது வந்து எல்லாமே ஒரு குழப்பமா அவர்தான் பார்க்க போறோம். சூரியனோட வாய் கதிர் அதுல இருந்து வெளியே வெப்பம் வரக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வெப்பம் வரதை நம்ம பார்க்க போறோம். ஆனா பயப்பட வேணாம், ஒன்னே ஆகாது. என்னென்னமோ சொல்லுவாங்க நாசால, அதுக்கான பயம் இல்லை. அது கக்கக்கூடிய திணை அந்த நிலை அப்படிதான் இருக்கு. அதனால பயப்பட வேணாம். நிலவோட ஒளி ஒரு பக்கம் சின்னதா மாற்றங்கள் வரும்னு சொல்லுவாங்க. அது இல்லாம பூமியோட சுழற்சி இப்ப மாறுபட்ட வழியில போகும். சனியோட பார்வை பூமியில விழுது. அந்த சனியோட பார்வை பூமியில விழு சொல்ல சூரியன் அங்க போறார் கும்பத்துக்கு. அந்த கும்பத்துக்கு சூரியனும் சனியும் உட்கார நேரத்துல ஒரு சின்ன பிரளயங்கள் ஏற்படும். அந்த பிரளயத்துல மிகப்பெரிய ஒரு எங்கன்னா ஒரு இடத்துல பிளாஸ்ட் ஆகலாம். மிகப்பெரிய ஒரு இடத்துல வந்து வெடிக்கிறதுக்கோ இல்லை நெருப்பு கக்கிறதுக்கோ அந்த மாதிரி நிலைமைகள் இருக்கிறத நம்ம பார்க்க போறோம். சின்ன சின்ன கண்ட்ரிகள், அதுக்கு மேல சில திணிப்புகள் வரும். அது மூலியமா சண்டைகள் ஏற்படும். அவங்க சண்டை போறதை நம்ம பார்க்கலாம். கொரியாவோட அதிபர் மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்ல போறார். அதுல ஒரு குழப்பம் ஏற்படும். சைனாவோட வர்த்தகம் ரொம்ப பெருகிடும். இது வரைக்கும் பார்க்காத வர்த்தகத்தை புதுசாக எடுத்துன்னு போறான். அது மூலியமா அவனோட மதிப்பு கூட போகுது, டாலரும் கூடும். ரஷ்யாவோட போரோட வழி வந்து பேசுவாங்க, ஆனால் நிறுத்த முடியாது. ஒரு காரணம் பிரச்சனையாகும். அந்த பிரச்சனையில திரும்பியும் ஏதோ பிரச்சனைகள் ஏற்படும். வரலாறு காணாத அளவுக்கு தங்க விலை உயர்ந்து கீழே விழப்போகுது. அந்த நிலைமை இருக்கிறத பார்க்க போறோம். ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் படிப்படியா இறங்கி இப்பதான் குரு வக்கரமாச்சு, ஓரளவுக்கு மாறும். ஆனா 14ஆம் தேதியிலேருந்து மாறும். 14 21 வரைக்கும் பயப்பட வேணாம். இருந்தாலும் இந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. ஒரு முக்கிய பத்திரிகை ஒரு பிரச்சனை ஆக போகுது. அதையும் நம்ம பார்க்க போறோம். வெளிநாட்டுல வந்து அமெரிக்காவில் இன்னொன்று கண்ட்ரியில் ஒரு பெரிய நிறுவனம் நிறைய பேர் எடுக்க போகிறான், வேலை விட்டு சடனாக பிரேக் பண்ண போகிறான். அதில் ரொம்ப பிரச்சனைகள் ஏற்படுறத நம்ம பார்க்க போகிறோம். விலைவாசிகள் கட்டுக்கடங்காது, அந்த அளவுக்கு வரப்போகுது. ஏன்னா இந்தியாவோட பணவீக்கம் வந்துடுச்சு. ஸோ இந்தியாவில் நமக்கு பணவீக்கம் வர்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது இந்த மார்ச் மாதத்துலேருந்து ஜூன் வரைக்குமே ரொம்ப குழப்பங்கள் ஏற்பட போகுது. எலான் மஸ்க் அவர் வந்து இன்னொன்று ஒரு பெரிய கம்பெனியை வாங்க போறார். அதுக்கான வழிமுறைகளை பண்றாங்க. அது மூலியமா இன்னும் சில குழப்பங்கள் ஏற்படும். அமெரிக்கா விசால இன்னும் ஒரு குழப்பம் இருக்கு. 2 வழியான விசா எடுக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழப்பங்கள்லாம் எடுத்துன்னு வரப்போறாங்க. ஸோ அங்கே இருக்க மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கவங்களுக்கும் இன்னும் ப்ராப்பராக இருக்கணும். சில குழப்பங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் மாறும். அமெரிக்கா அவங்க நாட்டோட வளர்ச்சி தான் பார்க்குறாங்க, மற்ற கண்ட்ரியை பார்க்கல. மற்ற கண்ட்ரி ஃப்ரெண்டாக இருந்தாலும் வளர்ச்சியை பார்க்கல. ஸோ வளர்ச்சி நம்ம பார்த்துக்கணும். ஸோ நம்ம வழிமுறைகளில் நம்ம வளர்ச்சியை பார்த்து, ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய வளர்ச்சி இப்போ சரிப்பட்டாத ஒரு அவங்க வளர்ச்சியை மட்டும் தான் பார்த்துக்க போறாங்க. கரன்சியோட திட்டங்களே மாறும். வேற வேற புது வழியான பண முறைகள் வந்து வரப்போகுது.
பரிமாண மாற்றங்களில் இது பண மாற்றங்களில் வேறு வேறு வழிகள் வந்தாலும் எப்படி பார்த்தாலும் இந்த பணம் வைக்கிறதுனால சில பிரச்சனைகள் ஏற்படும். வெளிநாட்டோட வங்கியோட கடன் வாங்குவாங்க. இது மூலிமா ஒரு பெரிய ஷேர்ஸ், மிகப்பெரிய ஷேர்ஸ், பெரிய கம்பெனிங்கெலாம் கொஞ்சம் குறையும். ஸோ அவங்களுக்கெல்லாம் சில அடிகள் படுறதே நம்ம பார்க்கணும். ஒரு ஆலயத்தில் பெரிய பிரச்சனை, ஆட்கள் குழப்பம், ஊர் மக்களும் ஒரு குழப்பம் ஆயிடுவாங்க. சண்டையும் போட்டுப்பாங்க. சூரியன் புதன் சனியோட சேருவாங்க. அந்த சனியோட சேர சொல்ல பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள் ஒன்றாவும், ஒரு பள்ளி வளாகத்துக்கு ஒரு பிரச்சனாவும், ஒரு இடத்துல எரியதை பற்றின எரியதையும் நம்ம பார்க்க போகிறோம். எல்லையோட பகுதியில் ஒரு இடத்துல பிரச்சனை வரும். பாலி, அதாவது இந்தோனேஷியா தான் பாலி. அந்த பாலி இடத்துல தண்ணி உள்ள ஒரு இடத்துல சின்ன இடத்துல நகர்ந்து வர்றதை பார்க்க போகிறோம். ஜப்பான், இன்னொரு கண்ட்ரியில் மிகப்பெரிய வெள்ளம், அந்த வழி தண்ணி ஆறு போல் அடிச்சுட்டு போவோம், அதில் வண்டிங்கெல்லாம் போகுது. அந்த மாதிரி நிலைமைகள் ஒரு கண்ட்ரியில் பார்க்கணும். அப்புறம் 18லேருந்து நார்த்தில் பெரிய மழைகள் இருக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். புது திட்டங்கள், புது வருமானத்துக்கான வழிகான திட்டங்கள் போட போகிறாங்க. அந்த திட்டங்களை இப்போ வருமான வரி குறைச்சாலும் அதில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு அதுக்கான வழிகள் வரும். ஆனால் நிறைய வருமானத்தை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் கவர்மெண்ட் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் தான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இந்த தடவை எப்படியாவது அதுக்கான வழி பண்ணிடுவாங்க. மிகப்பெரிய பட்டியலில் இருக்கக்கூடிய பெரிய பணக்காரர் இருக்கவருக்கு திரும்பி ஒன்று பிரச்சனை. அந்த பிரச்சனை ஒரு குழப்பங்கள் ஏற்பட்ட அவருக்கு இந்த தடவை சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படும். இன்னும் நிறைய இருக்கு, அடுத்த வாரம் நான் படிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். சார், இப்ப நீங்க இந்த பிப்ரவரி மாசத்துல தங்கம் விலையை பத்தி படிச்சீங்க. இப்ப 2-3 நாளா ஒரு நாள் தங்கம் இறங்குச்சு, இப்ப பார்த்தா சர்ன்னு மேல ஏறி, அதான் சொன்னேன் இறங்குற மாதிரி இருக்கும், ஏறிடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி 6ஆம் தேதி 9ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் விழ ஆரம்பிக்கும். ஏன்னா ஒன்றும் அந்த பட்ஜெட்டோட ஒன்றும் படிக்காதனால தான் இது ஏறுது. 6ஆம் தேதி 9ஆம் தேதிக்குள்ளே ஒரு இடத்துல விழும். ஆனாலும் கோல்டு ரைஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தாலும் இப்போ நிறைய இன்வெஸ்ட் பண்ணால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷேர் மார்க்கெட் நிலவரம்லாம் ரொம்ப, ஆமாம் நான் சொல்கிறேன், 14ஆம் தேதிக்கு 21 கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இந்த மாதமும் எதிர்பார்க்காதீங்க, பட்ஜெட்னால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, வெயிட். அமெரிக்காவில் இந்தியர்கள் அந்த சட்டவிரோதமாக தங்கியிருந்தவங்க எல்லாரையும் ராணுவ விமானத்தில் கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டு சட்டவிரோதமாக தங்கியிருந்தவங்களுக்கும் ட்ரம்ப் அவங்கவுங்க நாட்டுக்கு அனுப்ப சொல்லிட்டாரு. இதனால இப்போ நம்ம அமெரிக்காவில் நம்ம நிரந்தர பணியில் இருக்கிற நம்முடைய இந்தியர்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா என்ன சார்? அந்த விசா சரியா இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சில இடத்துல பணி நீக்கங்கள் வரும், நீக்கமாகி வெளியே வந்துடுவாங்க, அந்த மாதிரி நிலைமையும் வந்துடும். ரொம்ப நன்றி சார். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களுக்கும் கோடான கோடி ரசிகர்களுக்கும் இன்னும் நிறைய இருக்காங்க சார் சொல்லுவார். வணக்கம். ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை உடனுக்குடன் அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.